ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் காப்பா செய்கு தம்பி பாவலர் அவர்களை பற்றி பார்க்கலாம். இவர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாம். பாவலர் அப்படின்னது கவிதையோ பாடல்களோ எழுதக்கூடியவங்க. யாருக்கு பெரும்பாலும் கவிதை பாடல் எழுதி கொடுப்பாங்க? ஒரு குமரிக்கு தான் எழுதி கொடுப்பாங்க. இவர் கன்னியாகுமரிக்கு எழுதியிருக்கிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. எத்தனை வயசில் இந்த கவிதை பாடலாம் எழுதுகிற அந்த ஆர்வம் வரும்? டீனேஜ் வயசுன்னு சொல்லக்கூடிய அந்த 15 வயசில் தான். அதேமாதிரி இவரும் 15 வயதில் கவிதை எழுத ஆரம்பிச்சிருக்காரு. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், 15 வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர். சரி, மூணாவது பாயிண்ட் பாருங்கள், நீதி வெண்பா என்னும் நூலை எழுதியவர். இவருடைய பெயர் பாருங்களேன், காப்பா செய்கு தம்பி பாவலர். காப்பா ஃபுல்லாக காப்பாற்றணும். எதை காப்பாற்றணும்? நீதியை காப்பாற்றணும். அதுக்காக இவர் என்ன நூல் எழுதியிருக்காரு? நீதி வெண்பா என்னும் நூலை எழுதியிருக்காரு. எதுக்காக? நீதியை காப்பாற்றணுன்றதுக்காக ஷார்ட்கட் வச்சுக்கலாம். நாலாவது பாயிண்ட் பாருங்கள், இவர் சீராபுராணத்திற்கு உரை எழுதியுள்ளார். இப்போ நம்ம எழுத்தாளர் பேர் என்ன? செய்கு தம்பி பாவலர். அந்த தம்பி மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எல்லார் வீட்லேயுமே அண்ணனை விட தம்பி தான் எப்பயுமே எப்படி இருப்பாங்க? சீரிகினே இருப்பாங்க. சீராபுராணத்துக்கு தம்பி சீருவாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஐந்தாவது பாயிண்ட்டு, சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர். சதாவதானம்னா ஒன்றும் கிடையாது, ஒரே நேரத்தில் 100 செயல்களை நினைவில் வைத்திருந்து அதை செய்து காட்டணும். அதற்கு பேர் தான் சதாவதானம். இதை செய்து காட்டுறவங்களை சதாவதானி அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க. இதே மாதிரியே காப்பா செய்கு தம்பி பாவலர் அவர்கள் 1907 மார்ச் 10ஆம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர்கள் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்ட பெற்றார். இதை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம எழுத்தாளர் பெயர் என்ன? காப்பா செய்கு தம்பி பாவலர். அந்த செய்குள் இருக்கக்கூடிய செய் மட்டும் எடுங்க. செய்னானது செய்தல். என்ன செய்யணும்? 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்யணும். அவங்க தான் என்னது? சதாவதானி. அப்போ இவர் ஒரே நேரத்தில் 100 செயல்களை செஞ்சுருக்கிறாரு. அப்போது செய்கு தம்பி பாவலர் இருக்கக்கூடிய அந்த செய் மட்டும் இதுக்கு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும் உள்ளது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.